Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே திறனற்ற திமுக அமைச்சரின் அண்ணன் தோட்டத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. களரம்பட்டி பகுதியில் திறனற்ற திமுக அரசின் அமைச்சரான ராஜேந்திரன் மற்றும் அவரது அண்ணன் தங்கவேல் ஆகிய இருவருக்கும் சொந்தமான நிலம் உள்ளது. இந்த நிலத்தை தங்கவேலின் மகன் வெங்கடேசன் என்பவர் பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் இந்த தோட்டத்திற்கு சென்ற அதே ஊரை சேர்ந்த பழனிசாமி என்பவர் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்தவரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் தனியார் வங்கி ஏடிஎம்மில் டெபாசிட் செய்யும் போது பணம் சிக்கிக் கொண்ட நிலையில் தனியார் வங்கி பணத்தை திரும்பத் தர மறுப்பதாக பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்துள்ளார். ரங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த 30ஆம் தேதி பெரியார் நகரில் உள்ள தனியார் வங்கி முன்பு உள்ள ஏடிஎம்மில் 20,000 ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்ய முயன்றுள்ளார். அப்போது பணம் ஏடிஎம் இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டுள்ளது. இதுகுறித்து பிரகாஷ் வங்கியை தொடர்பு கொண்டபோது வங்கி நிர்வாகம் பணத்தை திருப்பித் தர முடியாது எனவும் தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. எனவே இதுகுறித்து திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பிரகாஷ் புகார் அளித்துள்ளார். சனிக்கிழமை அன்றைக்கி டெபாசிட் பண்ண ஏடிஎம் மிஷினில் அது 20,000 அப்ராக்சிமேட்டாக பே பண்ணியிருக்குறேங்க. அமௌண்ட் கட்டினதில் டெபாசிட் ஆகலை. அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு பண்ண கேஷ் பார்த்தீங்கன்னா 14,000 ஃபீடாக இருக்குதுங்க. ஆட் மோர் கேஷ் கேட்டுச்சு. நான் ஆட் மோர் கொடுத்தேன். டெனாமினேஷன் கணக்கு இல்லை. ஆட் மோர் கேஷ் கொடுத்துட்டேன். ஆட் மோர் கொடுத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் 19,000 ரூபா அமௌண்ட் இருக்குது. என்ன சொன்னாங்க, திங்கக்கிழமை லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. பேங்க்கில் வந்து லெட்டர் கொடுத்ததுக்கு என்னங்க, உங்கள் அமௌண்ட் வந்து 14,000 தான் இருக்குது, எக்ஸஸ் கேஷ் இருக்குது, ஆனால் தர முடியாது, நாங்கள் செக் பண்ண சொல்ல முடியும்னாங்க. எத்தனை மணி டைமில் ரிட்டர்னில் கரெக்டாக கொடுக்க மாட்டேன், ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ண மாட்டேன். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேட்டதுக்கு பிரான்ச் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீ பண்ணிக்கோ, என்ன முடிஞ்ச புடிங்க அப்படின்னாங்க. கடலூர் துறைமுகத்தில் மீன்களின் விலை குறைவாக இருந்ததால் மீன்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 20 நாட்களுக்கு பிறகு கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் அதிக அளவில் மீன்களை பிடித்து வந்தனர். மீன்களின் விலை குறைவாக இருந்ததால் வஞ்சிரம், சங்கரா, கனவா, பாறை உள்ளிட்ட மீன்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். சங்கரா மீன் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், வஞ்சரம் 1 கிலோ 550 ரூபாய் முதல் 800 ரூபாய்க்கும், நண்டு 350 ரூபாய்க்கும், இறால் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.